ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்ப்ளெண்டர் கொடுத்து டியூக் எடுத்துட்டு போறாங்க. ஃபுல் பவர் கேடிஎம்ஸ் அந்த மென்ஷன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாமா? இது என்ன கண்டவுடன் காதல்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டி ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும். RC 390 வந்து பயங்கரமா இருக்கு என் வண்டி. ஐயோ 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 எப்படி இருக்கு பாருங்க. ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோ போட்டு தெரியுமோ? வினோத் நினைக்கிறான் ஒரு ஸ்ப்ளெண்டர் கொடுத்து டியூக் எடுத்துட்டு போறானே அப்படின்னு சொல்லி. டே 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 நிறுத்துறா, என்னால முடியலடா சத்தியமா. ஆமா வந்து தொலைறா. டிஎஃப்டி டிஸ்பிளே பைக் நம்ம கிட்ட வந்திருக்கேன் டியூக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டி ரிவ்யூலாம் சொல்ல போகிறல. ஸோ ரிவ்யூ வேணா சொல்லுங்க, நான் வந்து ரைட் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இங்கே நிறுத்தி இதே ஒரு வீடியோ எடுத்துக்கலாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸோ அங்கே போய்க்கலாம். ஒன் வேல போயிட்டு அங்கிருந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். ஓ பவர் தான் வீசுது. எமகா ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டுறேன், அப்படியே வீசுது வண்டி அப்படியே என்ன. ஸோ செம்மையா இருக்கு. ஸோ சூப்பரா இருக்குங்க வண்டி ஓட்டுறக்கு. ஐயோ 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 எப்படா இந்த பைக்கெல்லாம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. சரி ஓகே, நம்மளும் கூடிய சீக்கிரம் எடுக்கலாம். ஸோ மச்சான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான் பைக்கு. ஸோ புரியுது எனக்கு அவன் கஷ்டம். நம்ம தான் வந்து அந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் அமௌண்ட்டு. நம்ம வந்து கொஞ்சம் ஊர் சுற்றிட்டோம். நம்ம அந்த லடாக்லாம் பண்ணாமல் இருந்திருந்தாலும் நம்மளுக்கு காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் எடுத்துருக்கலாம் வண்டியை. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். ஸோ ரெக்கார்ட் ஆகுதோ? ஸோ ஓகேங்க. ஸோ ரெக்கார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா வந்து மைக் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசகசன்னு வருது. ஸோ பேக்கெட்டுக்குள்ளே ஃபோனை வைக்கிறனாலையா அப்படி என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அப்படி தாங்க வருது எனக்கு. ஸோ சூப்பராக இருக்குது இந்த டிசைனை பாருங்களேன். வண்டியோட டிசைன் என்ன ஒரு அண்டர்பிளியில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அண்டர்பிளி கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வண்டியில். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. RC ஏன்னா நிறைய பேர் வாங்கினாங்கன்னா RC 390 அண்டர்பிளி தான் எடுத்து நிறைய பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். RC 390 அண்டர்பிளி எடுத்து டியூக்கில் வச்சா சூப்பராக இருக்குங்க. அது NSக்கு டியூக்கு வந்து அவ்வளோ மேட்சாக இருக்கும். ஸோ இந்த பைக்கில் வைக்கணும்னு அவன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். படிச்சு சொல்கிறேன், வெயிடா எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. ஸோ ஐயோ 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 எப்படி இருக்குது பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டியூக்குன்னு மென்ஷன் பண்ணி வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா KTMs அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயே ஒரு மாடல் இருக்குது. இதுலேயே நார்மல் டிஸ்பிளே வச்சு ஒரு மாடல் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா TF டிஸ்பிளே மாடல். ஸோ நம்ம எப்போ இந்த வண்டி வாங்க போகிறோம்? ஸோ பார்ப்போம், வாங்கலாம். எப்போ வாங்குறோம் என்ன ஏதுன்னு. சரி ஓகேங்க, அப்படியே வந்து வண்டியை ஓட்டி பார்க்கலாம். அதாவது ஓட்டிட்டேன். ஸோ இருந்தாலும் வந்து மறுபடியும் ஒரு வாட்டி ஓட்டி ஒரு ரைட் ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து தனியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. அது வந்து பெரிய வேலையாக இருக்குது. ஸோ ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து பெரிய வேலையாக இருக்குது எனக்கு. ஸோ நம்ம ஒன்றும் டாப் எண்டெல்லாம் போக போகிறதில்ல. ஸோ வந்து நார்மலாக தான் ஓட்ட போகிறோம். ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். தெரியல எப்படி இல்லை, டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த புல்லிங் பவர் மட்டும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஏன்னா வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க பவர். ஐயோ ஐயோ எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சத்தியமா. பயங்கரமா இருக்கு என் வண்டி. KTM தாங்க செதுக்கி இருக்காங்க KTM. நான் ஏன் KTM என் ஃபேவரட் வச்சிருக்கேன்னா கண்டவுடன் காதல்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டி மேலே தான் வந்துச்சு, டியூக்கு மேலே. ஸோ இப்போ வரைக்கும் டியூக்கு தாங்க. ஸோ வரும்போது வேணா நம்ம டாப் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ டாப் அண்ட் எவ்வளோ போகுதுன்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு எப்போ எடுக்கணும்னு தெரியலங்க. ஸோ நம்மளும் எடுத்துருக்கலாம் என்ன கேட்டிருந்தா. ஆனால் வந்து என்ன நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக வந்துச்சு. அதாவது நம்ம அந்த கொஞ்சம் ஊர் சுத்தாமல் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கலாம் நம்மளும். சரி பரவாயில்ல விடுங்க. சரி இந்த வயசில் சுத்தம் பின்ன எப்போ சுற்றுறது. பொறுமையாக எடுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம ட்ரீம் பைக் வந்து நமக்கு ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அது எப்போவுமே வந்து நம்ம அதை நல்லதுக்குன்னு நினச்சிக்கணும். ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் தள்ளி போகுதுன்னா. அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல, அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, பல மணியெல்லாம் பேசுகிற கம்பெனி நல்லா தான் இருக்கும். சரி ஓகேங்க, அப்படியே இந்த இடத்துல நிறுத்தி ஆடியோவும் வீடியோவும் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஆடியோ பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருக்க. ஓரளவுக்கு ஆடியோ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரிக்குன்னு சத்தம் கேட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாமா? 44. சும்மா தான் பார்த்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு. ஸோ ரெக்கார்ட் ஆகுதா ஆடியோ? அதாவது சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஸோ பைக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்க முடியுமோ கொடுத்துடலாங்க. ஏன்னா ஃப்ரெண்டு வந்து இங்கே கோயம்புத்தூர் போகணும்னு சொன்னால், அதனால சொல்லி டவுனுக்குள்ள போகணும் எனக்கு பைக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால கூடிய சீக்கிரம் கொடுத்தலாம். நம்ம போய் ஒன்றும் இல்லை, போய் ஒரு யூட்டன் மட்டும் அடிச்சு ஜஸ்ட் அப்படியே அவன்கிட்ட நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு RX பைக் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் பண்ணி ரெடி பண்ணுவோம். அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அடிச்சு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் மெயின்டெனன்ஸ் அதிகம். உண்மையை சொல்ல போனால் KTMs வந்து மெயின்டெனன்ஸில் வந்து ரொம்பவே அதிகம்.
வந்து நம்ம அப்படின்னு இல்லை, நம்ம லவ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் எடுக்கலாம். ஏன்னா ஒரு வண்டி வர ஒரு வண்டி எப்பவுமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால வந்து கேடிஎம் மட்டும் இருக்கு. இன்னும் எம்டிலாம் பார்த்தீங்கன்னா எம்டி ஆர்எம் மைலேஜில் பார்த்தீங்கன்னா கிங்கு பயங்கரமாக கொடுக்கும் மைலேஜ் எல்லாம். என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் 50 தருது. அப்படியே ஓட்டின ஒரு வண்டி. இப்போ வெளியே யாராவது அவுட்டரில் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. பரவாயில்லைங்க, பவர் பயங்கரமா இருக்குங்க. R15 கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா ஒரு பைக்கை வந்து நான் கம்பேர் பண்ண மாட்டேன், வேணாம் நான் கம்பேர் பண்ண விரும்பல. ஏன்னா ஒரு பைக்கை வந்து எப்பவுமே கம்பேர் பண்ணி காட்டக்கூடாது. அது ஐயோ நான் ரைட்டு போகணும். ஆட்டோ மட்டும் கொஞ்சம் வழி விட்டா பரவாயில்ல. சரிங்க, போயிடலாம் நம்ம அப்படியே. ஸோ போகலாங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்பிக்கலாம். இப்போ நம்ம கிளம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்டி. ஆனால் ஒரே நிமிஷம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஓடிட்டு இருக்கு? 4 நிமிஷம் கிட்ட ஓடிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே இந்த இடத்துல நிறுத்தி வீடியோ ஆடியோ மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே நம்ம முடிஞ்ச டாப் அண்ட் ஓட்டி பார்க்கலாம். ஸோ பின்னாடி எந்த வண்டியும் வரல, நினச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சிக்னல் போகட்டும், நம்ம அப்போ இருந்தே பிடிச்சிக்கலாம். ரெக்கார்ட் ஆகுது ரெக்கார்டு. ஸோ ஓகேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்டு கூப்பிட்றான். ஸோ நம்ம அப்படியே டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவன் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா வந்து இல்லைனா வந்து கண்டிப்பாக கொடுத்துருவான், ஒரு நாளே வேணாலும் வச்சுக்கலான்ருவான் அவன். ஸோ டேப் பண்ணிட்டு பார்ப்போம். 60 செகண்ட் கியர்ல, 80 தேர்ட் கியர்ல, 100 ஃபோர்த் கியர்ல, 150 ஃபிஃப்த் கியர்ல, பாப்பா come on. என்னன்னு தெரியலங்க, 130க்கு மேல வண்டி ஒரு மாதிரி அடைக்குது. 135 அதுக்கு மேல வந்து வண்டி ஒரு மாதிரி அடைக்குது. ஸோ வண்டி உண்மையாலுமே பவர் பயங்கரமா இருக்கு. ஆனா டாப் அண்ட் ஒன்று மைனஸ் வண்டியில பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்கு. வண்டி ஒரு மாதிரி அடைச்சதுங்க, 35 எல்லாம் வந்து அடைச்சது ஒரு மாதிரி. ஸோ அதனால அப்படியே வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டேன், அதாவது ஸ்லோ பண்ணிட்டேன். வாவ், செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குங்க வண்டி. டாப் அண்ட் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு இன்னும் போகும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இப்போ 140 அடிச்சிருக்காங்க. 140 43 நான் பார்த்தேன் யூடியூப்ல. பட் நான் இவ்வளவு தான் போனேன், என்னன்னு தெரியல, அது அடைச்சிருச்சு எனக்கு. அதனால ஏன்னா நம்ம பைக் இல்லை, நம்ம பைக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃப்ரெண்டோட பைக்கு, கஷ்டப்பட்டு வாங்கினேன் அந்த பைக்கை. அதனால வந்து நம்ம இந்த ஏகத்தாளெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, நீட்டாக ஓட்டமா கொடுத்துடணும். ஏன்னா வந்து ஏன்னா என் ஃப்ரெண்டுன்றனால பரவாயில்ல. ஏன்னா வந்து இதே மற்றவங்க பைக்காக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது வீடியோவில் பார்த்தாங்களா இனிமேல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஓகேங்க, நான் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவன் ஃப்ரெண்டுகிட்ட போய் அப்படியே பைக்கை கொடுத்துட்டு அப்படியே என் பண்ணிடுறேன் வீடியோவை. ஸோ எம்டி, இந்த சைலன்சர் நல்லா இல்லை எம்டிக்கு. அந்த R6 சூப்பராக இருக்கும். நான் அது ஃபோட்டோ வந்து காட்டுறேன் உங்களுக்கு, அந்த சைலன்சர் ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல வந்து எப்போவுமே பார்த்து வரணும். ஸோ ஒத்தைகள் மண்டபத்தில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்துங்க, ப்ரீமியம் பென்ஸ் கட்டேன் இங்கே எப்போவுமே பார்த்து வாங்க, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்க்கு, ஏன்னா டப்புன்னு வருவாங்க, வராத மாதிரி தான் இருப்பாங்க, டப்புன்னு வந்துருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே டீசெண்டாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க. ஸோ வந்து இங்கே இருக்கானம்மா. ஸோ நம்ம அப்படியே திரும்ப ஆரம்பிக்கலாம். அவன் வந்து அங்கே போடிபாளையம் வாட்டர் வாஷ், ஐயோ இன்னொரு கீழே போட்டிருப்பேன் தெரியுமோ. எனக்கு லைட்டாக என்னன்னு தெரியல, இந்த வண்டியில் கால் எட்டல, உண்மையாக சொல்ல போனேன். வாட்டர் வாஷ் ஷாப்பில் இருக்கானம்மாங்க. ஸோ நம்ம அப்படியே நம்மளும் இப்போ அங்கே போக வேண்டியது தான். ஸோ தெரிஞ்சிருந்தா நான் அப்படியே போயிடுப்பேன். ஸோ தேவையில்லாம இங்கே வந்துட்டேன். ஸோ விடுங்க, டாப் அண்ட் செக் பண்ணோம்ல. வா 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 வா, எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து பார்ட்டிகள் அந்த வண்டி பற்றி சொல்கிற கிடக்கு, ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பைக்கை. இல்லை ஃபஸ்ட்டு நான் RC தான் ஓட்டினேன், RC 390 தான். அது BS6 வேரியன்ட் தான் ஓட்டினேன். ஏன்னா BS3 ஓட்டிருந்தா அவ்வளோதான், என்னெல்லாம் கண்ணே பார்த்துருக்க முடியாது. டப்புனு போயிடலாம், டப்புனு போயிடலாம். ஏன்னா வந்து பின்னாடி கைகைன்னு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. என்ஜாய், சும்மா பண்ணுதான், யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். எனக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போய் அவன்கிட்ட நான் வச்சுக்க மாட்டான்னு கேட்க போறேன்.
எல்லாரும் சும்மா கேட்போம். ஸோ ரெக்கார்ட் ஆகுதோ ஐதாங்க இருக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது பெரிய பாடுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் மைக் அடாப்டர் வாங்கலாம். ஸோ பார்ப்போம். நம்ம வந்து எடிட்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நேற்று கேமரா எடுத்துகிட்டு வரும்போது ஒரு வீடியோ பண்ணேன். அதை நைட்டே எடிட் பண்ணேன், 12 மணி வரைக்கும் வந்து எடிட் பண்ணேன். பட் ஆனால் ஓரளவுக்கு நான் பண்ணிட்டேன். அதை ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 வீடியோ எடுக்கிறோம்னா ஒரு 10 டைம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிடுமா, அதை திரும்ப போட்டு பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதே வந்து நம்ம நிறைய கையை நம்ம நிறைய எடுத்திருக்கோம், இதெல்லாத்தையும் வந்து ஒரு ஃபுட்டேஜ் மாற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஆடியோ எதுவும் மெச் ஆகாமல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகும் உங்களுக்கு, அப்படி ஒரு டென்ஷன் ஆகும் எனக்குலாம். ஐயோ அப்படியே மண்டையை பிச்சுக்கலாம் போல இருந்துச்சுங்க. ஸோ அப்புறம் அது மறுபடியும் அந்த வீடியோ எதுவும் கரெக்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் அதை இது பண்ணி ஐயோ எடிட்டிங் உண்மையாலுமே ரொம்ப கடுப்பு தான். ஆனால் பட் நான் பழகிட்டேன், ஈஸிங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து பழகிட்டேன் எடிட்டிங்கு, ஓரளவுக்கு பண்ணுவேன் நான் எடிட்டிங் நானும், அதனால பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து என்ன தெரியல, இந்த பைக் அப்படியே நிறைய பேர் ரோட்டில் நல்லா நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து இதை நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அது உண்மையுமே நல்லா இருக்கு. ஸோ நம்ம அப்படியே சர்வீஸ் ரோட்டில் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்துல இருந்து யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மலுஞ்சப்பட்டிலேருந்து வீடியோ பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். அக்கா பார்த்தீங்களா, இது என்ன ரெண்டு காலில் தரச்சி பிரேக் போட்டுறாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைக் மாடிஃபைட் செம்மையாக வச்சிருப்போம். இந்த 250 பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த Gen 3 செம்மையாக இருக்குது. எனக்கு அந்த மாடல் எனக்கு எடுக்கணும்னு ஒரு ஆசை தான் எனக்கு. பட் ஆனால் பார்ப்போம் 250 எப்படி எடுக்க முடியுது என்னென்ன ஏதுன்னு தெரில. ஏன்னா 160 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே தான் இருக்கும் அந்த கடை, வாட்டர் வாஷ் ஷாப்பு. ஸோ இங்கே தான் இருக்கும் வாட்டர் வாஷ் ஷாப்பு. ஸோ 390 பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க. 390 நல்லா இருக்கு. ஐயோ பாவம் அங்கே ஒரு பைக் ஒன்று நிற்கிது பாரு, சூப்பராக இருக்குங்க, சீரியஸாக செம்மையாக இருக்கு. R15 இந்த வண்டி நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். உங்களுக்கு நான் வந்து பைக் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க.